தாத்தா விஜய் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் வாடான்னு சொல்லி கூப்பிட்றாங்க. பாப்பா தூங்கிட்டாளா காவேரி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தூங்கிட்டாங்க தாத்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறப்போ, இல்லை எனக்கு காவேரி காலையில் கேட்டா பார்த்தியா என்ன வேணும்னு கேட்குறப்போ அம்மா பார்க்கணும் போல இருக்குன்னு சொல்லிட்டு, அதே போல் அவள் கேட்டதுக்கப்புறம் நீ படுற பாடு குழந்த படுற பாடு என்னால் பார்த்துட்டு இதுக்கு மேலே என்னால் அமைதியாக இருக்க முடியல. என்னை மன்னிச்சிரு விஜய், இதை கேட்டதுக்கப்புறம் நீ என் கூட பேசுவியோ மாட்டியான்னு கூட எனக்கு தெரியல. ஆனால் சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஆனால் அப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு உங்கள்கிட்ட இது மாதிரிலாம் தான் சொன்னால் தான் உன் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படிங்கிறக்காக தான் நானும் பாட்டி அப்படி ஒரு முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னதா ஏதோ பெருசாக ஏதோ ரகசியத்தை மறைச்ச மாதிரி ஏதோ பேசுகிறேன், நீ சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப எனக்கு பயமாக இருக்குது, என்னங்கிறத சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை விஜய் மன்னிச்சிரு விஜய் அப்படின்னு சொல்கிறாங்க. மன்னிக்கிறதெல்லாம் இருக்கட்டும் தாத்தா, என்னங்கிற விஷயத்தை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை விஜய் அது அப்படின்னு சொல்கிறப்போ, சொல்லுங்கள் தாத்தா அப்படின்னு சொல்கிறப்போ, என்னை மன்னிச்சிருடா, தயவுசெய்து நீ மன்னிச்சிருடா, ஃபஸ்ட்டு விஷயத்த சொல்லுங்கள் தாத்தா, இதுக்கு மேலே நீ டென்ஷன் பண்ணாதீங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லைடா காவேரி உயிரோட தாண்டா இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னத்தை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, ஆமாண்டா காவேரி உயிரோட தான் இருக்கா. ஆனால் காவேரிக்கு உனக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு முன்னாடி இருந்த 3 வருஷத்துக்கிட்ட இருந்த அத்தனை நினைவுகளே அவன் மறந்துட்டா. ஏன் அவங்க அப்பா தவறுனது கூட அவன் மறந்துட்டா. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறப்ப தான் நானும் பாட்டியும் ஒரு முடிவு பண்ணோம். இதுக்கு மேலே காவேரி உன்னோட சேர்ந்து வாழ்ந்தானா உன் வாழ்க்கை கண்டிப்பாக கஷ்டத்துலேயே தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவளை கல்யாணம் பண்ண நாள்லேருந்து நீ ரொம்ப சங்கடத்தை அனுபவிச்சுட்டு அந்த பசுபதி அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு இனிமேலாவது நீ நிம்மதியாக இருக்குன்னு நினச்சோம். அது மட்டும் இல்லாமல் உனக்கு ரொம்பவே அடிபட்டு இருந்தது. நீயே பொழைச்சி வருவியான்னு அவ்வளோ தூரம் நாங்கள் நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்தோம். அவ்வளோ தூரம் இருக்கிறப்போ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் நாங்களே தான் சாரதாவை கூப்பிட்டு இது மாதிரி குழந்தைய கொடுத்துட்டு நீங்கள் கிளம்பிருங்கன்னு சொல்லிட்டோம். அவங்க ஃபஸ்ட்டு முடியாதுன்னு தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் எங்கள் நிலைமையை எடுத்து சொன்னோம். அது மட்டும் இல்லாமல் நீயும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிட்டு தான் அவங்களும் விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் நீ உயிரோடு இருக்கியா இல்லையான்னு கூட அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ காவேரிக்கு என் நினைப்பில் சுத்தமாகவே இருக்காதா? காவேரி என்னை மறந்துருப்பாளா? அதில் கூட பரவாயில்ல, ஆனால் காவேரி இப்போ உயிரோடு இருக்கான்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அதை கேட்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் ஏன் என் அத்தை இன்ன வரைக்கும் குழந்தைய பார்க்க கூட வரல, ஏன் என்னையும் பார்க்க வரல? அதான் சொன்னேன்ப்பா, நீ உயிரோடு இருக்கே இல்லையான்னு கூட எங்களுக்கு சந்தேகம் தான். அது மட்டும் இல்லாமல் மேற்கொண்டு பேத்தி பார்க்கக்கூடாதுங்கிற மாதிரி தான் நாங்கள் சொல்லியிருந்தோம். அதனால் அதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன தாத்தா இவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணியிருக்கீங்க, எப்படி முன்னால் இப்படிலாம் பண்ண முடிஞ்சுது? என்ன பிரச்சனையாக இருந்தாலும் வாழ்க்கையில் எதிர்த்து போராடி தான் வாழணும்னு சொல்லி தான் நீங்கள் கற்றுக் கொடுத்தீங்க. அதுக்கப்புறம் நீங்களே இப்படி சொல்லிட்டு இப்படியெல்லாம் பண்ணலாமா சொல்லுங்கள் தாத்தா அப்படின்னு சொல்கிறாங்க. விஜய் தப்பு தான் விஜய், அப்போதைக்கு போதும் தாத்தா, இதுக்கு மேலே எதுவும் சொல்லாதீங்க. அவங்க எப்படி இருந்தாலும் அங்கே கொடைக்கானலில் தானே இருப்பாங்க, நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் நீ ஒரு தடவை ஏற்கனவே போய் பார்த்தே இல்லைடா முன்னாடியே, அப்போ தான் அவங்க அங்கே இல்லைன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டே இல்லை. ஆமாம் தாத்தா எங்கே இருக்காங்கன்னு தெரியல. இப்போ நான் எப்படி அவங்களை கண்டுபிடிக்கிறது? எந்த ஃபோன் நம்பர் பண்ணாலும் யாருடைய நம்பரும் எனக்கு இப்போ இல்லை. பழைய நம்பர் கால் பண்ணாலும் ஃபோன் போக மாட்டேங்குது. என்ன தான் பண்ணுறது சொல்லுங்கள் பக்கம், இவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணி வச்சுக்கிறீங்க. என்னையும் காவேரியும் பிரித்ததெல்லாம் நீங்களும் பாட்டி தானா? இந்தளவு கொடுமை பண்ணியிருப்பீங்க நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டு வீட்டை விட்டு கிளம்பி வெளில போகிறாரு. டே நில்லுடான்னு சொல்கிறாங்க. இல்லை தாத்தா போங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக வெளில போகிறாரு. வெளில போகிறது மட்டும் இல்லாமல் அங்கே போய் ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு விளாண்டுட்டு வராரு. வர வழியில் தான் எதேச்சியாக அங்கே நிவின் விஜயை பார்க்குறாரு. என்ன இது விஜய் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ உயிரோடு தான் இருக்கிறாரா? இத்தனை நாளாக நம்ம இவர் இறந்துட்டாரெல்லாம் நினச்சிட்டு இருந்தோம். அப்போ எல்லாரும் சேர்ந்து சதி பண்ணிட்டாங்களா காவேரி விஜய் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி நிறுத்திட்டு விஜயின் பின்னாடியே போகிறாரு. பொண்ணு இன்னும் நம்மளை யாரோ கூப்பிட்றாங்களேன்னு சொல்லிட்டு அப்படியே தள்ளாடிக்கிட்டே பார்க்குறாங்க. நிவின் நான் தான் நிவின் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரிங்க்ஸ் பண்ணதுக்கப்புறம் இவங்களெல்லாம் பார்க்கணுன்னு மனசுக்குள்ளே நினச்சேன். ஆனால் நேர்லேயே நிற்கிறாங்க. இது உண்மையாக பொய்யான்னு கூட எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாங்க. விஜய் நான் தான் நிவின் விஜய், உண்மையால தான் வந்திருக்கேன். என்ன நீங்கள் உயிரோட தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. தாத்தா இப்போ தான் எனக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் தாத்தா என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னார். காவேரி உயிரோட தான் இருக்காளாமா. எங்கே இருக்கா நீங்களாம் எங்கே இருக்கீங்க? நான் ஃபோன் பண்ணால் கூட கிடைக்கல. உங்களை அட்ரஸ் நான் கொடைக்கானல் பார்த்தேன். அங்கேயும் நீங்கள் இருக்கிறது எனக்கு தெரியல. எங்கே தான் போயிட்டீங்க? என் பொண்டாட்டி எங்கே என்ன அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கேள்வி கேட்குறாங்க. விஜய் இப்போ இருக்கிற நிலைமையில் உங்கள்கிட்ட நான் பேச முடியுமான்னு கூட எனக்கு தெரியல, பேசினாலும் புரியுமான்னு கூட தெரியல. வீடு எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள், நான் கொண்டு உங்களை விட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நிவின் நீங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா தாத்தா மறுபடியும் உங்களோட பேசக்கூடாதுன்னு கூட சொல்லுவார். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை விஜய், நீங்கள் தள்ளாடி போகிறீங்க, இப்படியே வீட்டுக்கு போக முடியாது. வீடு எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள். அங்கே இருக்குங்க. ஆமாம் நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறப்ப நான் பக்கத்தில் தான் இருக்கேன். காலையில் நம்ம பேசிக்கலாம், நான் கொண்டு போய் வீட்டில் உங்களை விட்டு வரேன். உங்களை பார்த்தது அத்தைக்கிட்ட சொன்னால் கண்டிப்பாக அத்தை ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆமாம் காவேரி பொண்ணு எங்கே இருக்கா? அவள் தூங்கிட்டு இருக்கா, வீட்டில் தான் இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. விஜய் அவளை நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ஆசாசியாக நிவின் விஜய் கூட்டிகிட்டு வீட்டுக்கும் வராங்க. அங்கே நிவினை பார்த்தனும் தாத்தா என்ன நிவின் நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. தாத்தா நான் நல்லா இருக்கேன். எங்கே இருக்கா பாப்பா? எங்கே இருக்கா? அவள் தூங்கிட்டு இருக்கிறாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. தூங்கினாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஓடி போய்
பார்க்குறாங்க. இப்போ காவேரி மாதிரியே இருக்கால்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆமாம் பாட்டி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி இப்படி தவறிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஓ அப்படியா, சரிப்பா நீங்கள்லாம் எங்கேப்பா இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறப்போ, இங்கே பக்கத்தில் தாங்க தாத்தா இருக்கோம், நீங்களும் இங்கே தான் இருப்பீங்க கூட நான் நினைக்கவே இல்லை. பார்த்தீங்களா காலெல்லாம் ஒன்று சேர ஆரம்பிச்சிச்சு போல், ஒன்று சேர்த்தணும்னு சொல்லிட்டு காலுக்கு நெருங்கி வருது. நீங்களே யார்ட்டையும் சொல்லாமல் இப்படி வீடு காலி பண்ணிட்டு இங்கே வந்திருக்கீங்க, நாங்களே யார்ட்டையும் சொல்லாமல் கடைசியில் பார்த்தா எல்லாம் ஒரே ஊரில் தான் இருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரிங்க தாத்தா, இப்போ இதுக்கு மேலே வந்துட்டு விஜய்க்கு நான் எது பேசினாலும் அவனுக்கு புரிய போகிறதில்ல, அவன் கேட்குற நிலமையிலும் இல்லை அவர், அதனால் நான் காலையில் பார்த்து பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அது கிளம்பி போனதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே தாத்தா நம்ம வந்துட்டு இங்கே இருக்கிறது தெரிஞ்சுட்டாங்களே, மறுபடியும் ஏதாவது விஜய்க்கு பிரச்சனை வந்துருமோ அப்படிங்கிற மாதிரி நிறைய மனசுக்குள்ளே போட்டு குழப்பிட்டு இருக்காரு. காலையில் தான் நிவின் வரேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் காலையிலத்துக்குள்ளே பார்த்துட்டு இங்கே போய் விஜய் இங்கே இருக்கிற விஷயத்த போய் எங்கள் சாரதா கிட்ட சொல்கிறாரு. சொன்னோன்னே வந்துட்டு என்னப்பா சொல்கிற மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாங்க இங்கே தான் பக்கத்தில் தாங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பொண்ணை பார்த்தியா நல்லா இருக்காளா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மாப்பிள்ளை இப்போ உயிரோட தான் இருக்காரா, பரவாயில்லையே, இப்போ இவளுக்கு காவேரிக்கு மட்டும் எல்லா ஞாபகம் வந்துருச்சுன்னா 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்துருவாங்கல்ல. ஆமாங்க அவருக்கு வந்து வேறு எந்த கல்யாணமும் பண்ணவே இல்லை, பொண்ணே வாழ்க்கைன்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருக்காரு போல இருக்கு. இப்போ கூட காவேரி தான் இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேலே வந்து காவேரியை விஜய்கிட்ட வந்து பிரித்து வைக்கிறதுலாம் நியாயமே இல்லை, அது பெரிய மகா பாவமாக தான் போய் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்டுட்டு என்னப்பா பண்ணுறது, இப்போ அவகிட்ட சொன்னால் ஏதாவது 5 வருஷம் ஆயிடுச்சுலங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அவகிட்ட சொல்லி தான் புரிய வைக்கணும், வேறு வழி இல்லை நமக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறப்போ கரெக்டாக காவேரி வந்துடுறாங்க. என்ன புரிய வைக்கணும், என்கிட்ட சொல்லணும், ஏதோ சொல்லி ஏதோ மறைச்சிட்டு இருக்கீங்க, என்ன 3 வருஷத்துக்கு முன்னாடி என்னமோ பெரிய விஷயம் நடந்திருக்கும் போல இருக்கு, ஏதோ சொல்லி மறைக்கிற மாதிரி தெரியுது. அப்பப்போ பார்த்தா அம்மா ஆளறாங்க, நீங்களும் ஏதோ வந்து 2 பேரும் நீயும் சரி கங்காவும் சரி ஏதோ குசுன்னு சத்தமே இல்லாமல் பேசிக்கிறீங்க, ஏதோ எனக்கு ஒன்றும் தெரியாமல் ஏதோ நடக்குதுன்னு மட்டும் தெரியுது, ஒழுங்காக சொல்லுங்கள் என்ன விஷயம்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை காவேரிங்கிறாங்க. அத்தை இதுக்கு மேலே எதுவும் மறைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு காவேரி உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறப்போ, உனக்கு அந்த 3 வருஷத்தில் நீ மறந்துட்டீல, அது முக்கியமான ஒரு விஷயத்தை நீ மறந்துட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, ஆமாம் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. கல்யாணம் ஆயிடுச்சா, என்ன சொல்கிறீங்க, இவ்வளோ பெரிய விஷயத்தை எப்படி நான் மறந்துருப்பேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா என்கிட்ட வந்து ஃப்ராங்க் பண்ணாதீங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையாலும் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, இவர் தான் விஜய், இவர் தான் உங்கள் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறாங்க. இதை கேட்டுன்னு வந்துட்டு காவேரியால் அதை ஏற்றுக்கவே முடியல, அப்படியே தலை சுற்று மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. இவன் தான் சொன்ன இல்லைங்க மாப்பிள்ளை, எதுக்கு மாப்பிள்ளை இப்படி அவசரப்பட்டு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கொஞ்சம் வருத்தப்படவும் செய்கிறாங்க. ஒன்றும் இல்லைங்க நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அங்கே போனோன்னா டாக்டர்ஸ் வந்துட்டு, அவங்ககிட்ட இது மாதிரிலாம் வந்து ஷாக்கான விஷயம் எதுவும் சொல்லாதீங்கன்னு சொன்னேன்ல, அவங்க ரொம்ப டிஸ்டர்பராக இருக்காங்க, 5 வருஷம் ஆயிருந்துருக்கலாம், ஆனால் அவங்களுக்கு இன்னும் மனசளவுலேயே வந்துட்டு அவங்க இன்னும் தயாராகலை, தேவையில்லாமல் இப்படிலாம் கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரிங்க டாக்டர், மருந்து மெடிசன் இதெல்லாம் கொடுத்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. கூட்டு வந்தோன்னே வந்துட்டு காவேரி இதை பற்றியே யோசிச்சிட்டே இருக்கிறாங்க. யோசிச்சது மட்டும் இல்லாமல் என்ன நிவின் சொன்னார், நிவின் என்ன இப்படி சொன்னார்னு சொல்லிட்டு திரும்ப சாரதாட்ட கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லடிங்கிறாங்க. ஆமாம் இல்லைம்மா ஏதோ நடந்திருக்குது, ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை மறைக்கிறீங்க, ஒழுங்காக உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் நான் சொல்கிற காரம் வரப்போ சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்த விடிஞ்சிருது. அப்போ வந்துட்டு யோசிக்கிறார் நிவின், நம்ம போய் விஜய்கிட்ட பேசலாமா என்ன ஏதுன்னு தெரியல, நம்ம வேறு அரைக்குறையாக சொல்லிட்டு வந்திருக்கோம், விஜய் கண்டிப்பாக நம்மளை எப்படி இருந்தாலும் தேடுவார், ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. அதே போல் வந்துட்டு இது யோசிச்சுட்டு அப்படி வாக்கிங் நடந்து போயிட்டுருக்கப்போ கரெக்டாக எதாச்சும் விஜயும் பார்க்கவும் செய்கிறாங்க. விஜய் நிவினை பார்த்தோன்னே, நிவின் நேற்று நைட்டு என்னை பார்த்தீங்கல்ல, வீடு எங்கள் பக்கத்தில் தானே இருக்குன்னு சொன்னீங்க, எனக்கு நைட்டு கேட்டதுலேருந்து நைட்டு பூரா நான் உளறிட்டே தான் இருந்தேன், காலையில் எழுந்திரிச்சோன்னே எப்படா வரும் விடியும்னு இருந்தது, சொல்லுங்கள் எங்கே வீடு இருக்குது, காவேரி எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்லை விஜய், அது வந்து நேற்றே நீங்கள் இப்படி கல்யாணம் ஆயிருக்குங்கிற விஷயத்த சொன்னோன்னே அவள் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டா அப்படி என்னாச்சு அவள் உடம்புக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவள் 3 வருஷம் லாஸ்ட்டாக 3 வருஷம் இருந்தது எல்லாத்தையுமே மறந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு.